வணக்கம் மக்களே, இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து கடலக்காய் பறிக்க வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க? எங்கே என்ன சொல்கிறாங்க? மக்கள் என்ன சொல்கிறாங்க? அங்கே போகிறதா? ஆறு மூக்கில் அம்மா கையில் புண்ணோட வந்து கடலக்காய் வரிக்கிறாங்களாம்மா. அதுதான் கையை நீட்டி காட்டுறாங்க. எங்கம்மா கையை காட்டுங்க. கடலக்காய் வரிச்சு காய் புண்ணாயிருச்சா? காய் வரிச்சு புண்ணாயிருச்சு. ஈரமாக இருக்குது. ஏன் சுற்றி இப்படி சிரிக்கிறீங்க? பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? மா ஹாய் சொல்லு. ஹாய். மண்ணெல்லாம் விளம்பனேதாம்மா. மண்ணெல்லாம் விளம்ப மாட்டேங்குது, புடுக்கு தேடி வர மாட்டேங்குது. நான் ஓலையும் படுறது என்ன பண்ணுறது? இந்த காட்டில் தான் மண் எல்லாம் வருது. அந்த 2 நாள் பொறிச்சு காய் வரல, பொறிச்சிக்கிட்டு இப்படி இருக்கிறோம். இன்னும் 3 மணியாவது மூட்டை சேரல. நீ வந்து வீடியோ எடுக்க வந்துட்ட. வீடியோ எடுத்தது ஒரு குத்தமாமா? என்னடா என்ன வேணாது? பெரியம்மா வந்து மூட்டை கூட குறை வைக்கிறதா? பெரியம்மா ஒரு மூட்டை, பெரியப்பா ஒரு மூட்டை போட்டு 2 மூட்டை ஆச்சு. சொல்லுங்க சித்தி, எப்படி இருக்குது கடலக்காய் வரிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்? வரிக்கிறது காடை ஈரமாக கிடக்குது. நாங்களும் அப்படியே பிடுங்கி போடிச்சுட்டு இருக்கிறோம். மணி 2 மணி 2:30 ஆயிடுச்சு. இன்னும் மூட்டை சேரல. அப்புறம் நேற்றெல்லாம் வரக்காட்டு போட்டு கொடுக்கணும். நேற்றோட மூட்டை ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன மூட்டை சேரல. மணி 6 மணி ஆயிர மாட்டேக்குது மூட்டை சேர்த்துறதுக்கு. கஷ்டப்பட்டு நாங்களும் பிடிக்கிட்டு இருக்கிறோம். ஈரமாக இருக்குது காடு. பாருங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கடலக்காய் பறிக்கிறாங்க. ஹாய். செடி புடுங்கிருக்க வரமாட்டேங்குது. எங்க வந்துடுறீங்க? வீட்டுக்கு போறீங்களா? இல்ல, மூட்டைக்கு பறிச்சு போட்டு போங்க. எனக்கெல்லாம் அந்த வேலையெல்லாம் வேண்டாம். ஏன் சித்தப்பா இப்படி சொல்றீங்க? போதும். சரி சித்தப்பா. எள்ளு தோத்தையில் எப்படி? ஐயோ ஐயோ. ஓ, அதுக்கு தான் 3 பேருமா? ஹாய் அக்கா. நீங்களே இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த காய் பறிக்கிறதுக்கு இல்லாத மழை வேற வந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? பாருங்க, மானம் எப்படியும் வந்து கறிக்கிருக்கு. காய் பறிச்சுட்டு போனாக்கா எங்களுக்கு சம்பளம். பாட்டிக்கிட்டு பேசாமே பந்தாவா பேச கையில் பேசாது. செல்லில் இருக்கிறவங்களாம் வரமாட்டாங்க. காளி அம்மா. காளிமா, ஒரு ஹாய் சொல்லு. ஹாய்.
மூட்டை நம்பியாச்சா? எத்தனை கூட போட்டிருப்பீங்க? 3 தான் போட்டிருக்கீங்களா? காலையிலேருந்து? அது காலையிலேருந்து ஆ 3 கூட போட்டுருவீங்களா? மணி இப்போ 2 மணி ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு போட்டுருவோம். ஆ முடிஞ்ச அளவுக்கு போட்டுருவோம். இந்த பழமையெல்லாம் அங்கே போகிறது. ம் ம் ஹாய். நான் ஹாய் சொன்னா நீங்கள் பாயா? நாயா தேவர செடி எடு. அது அழகாக இருக்குல்ல? தேவர செடிக்குள்ளே போய் பாருங்க, எல்லாம் வந்து வலது கையில் வந்து பறிச்சாங்க, இவங்க மட்டும் இடது கையில். சர்ரு சருன்னு வேக வேகமாக வருது பாருங்க. க்ளோஸில் காட்டலாம். எடு எடு நெல் எடு. இடது கை வலது கை. என்னைக்கு தான் போகுது தெரியல இல்லை. வெயில் எடுத்தாச்சா? மழை வருமாம்மா? வருமானு தெரியல, நாங்கள் வரும் மேகத்தை. கிளைமேட் நல்லா இருக்குல்ல? இந்த குன்னூரில் இப்படி தான் இருக்கு. சொல்லன்னு வந்துடும் மழை. ஃபுல் எதிர்பார்க்காமே. அந்த 3 குருவி வந்து செம்மையாக இருக்குது பாருங்க. 3 குருவி எப்படி கொண்டிருக்குது? அதான் அந்த லைனில் இங்கே பாருங்க மக்களே, இந்த மாதிரி அழகான வீடை பார்த்துருக்கீங்களா? செங்கல் இல்லாமல், மணல் இல்லாமல், சிமெண்ட் இல்லாமல், ஒரு 3 குச்சியை வச்சு அதுக்கு மேலே வந்து கடலை செடியை வச்சு ஒரு நிழல் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள் மக்களே. இயற்கை எவ்வளோ அழகானது மக்களே, அதை நீங்கள் ரசிக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது கூட்டெழுக்காடு லட்சுமி அம்மாள் குடும்பத்தினர்.